ஹலோ வணக்கம் அனைவருக்கும். குரூப் 4 இன்றைக்கி தேர்ட் டே கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. 10/12/2025 தேர்ட் டேக்கு அப்புறமா அப்டேட் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜென்ரலாக மேக்ஸிமம் ஜென்ரல் வேக்கன்சி எல்லாமே காலி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஜிடி ஜென்ரல் இது வந்து விஏஓ ஜிடி ஜென்ரல் 0 ஆகிடுச்சு. ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இருந்தாலும் 0 ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த ஸ்பெஷல் கேட்டகரிலாம் இருந்தால் அதில் நீங்கள் செக் பண்ணிக்கிறங்க. பிசி ஜென்ரலுமே 0, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மே 0. இதெல்லாமே விஏஓக்கு சொல்கிறேன். அதே மாதிரி எம்பிசி 0 ஆகிடுச்சு. எம்பிசியுமே 0 ஆகிடுச்சு. ஸோ பிசிஎம்மு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது. 3 வேக்கண்ட் 2 வேக்கண்ட் இருக்குது. பிஎஸ்டிஎம் வச்சு சொல்கிறேன். ஸோ எஸ்சி கேட்டகரி பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரல் காலி, எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மும் காலி, எஸ்டி ஜென்ரல் 3 இருக்குது, எஸ்டி. ஸோ அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்க்கலாம். ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் அதிக வேக்கண்ட்டு. ஸோ நாளைக்கு போகிறவங்களுக்கு நீங்கள் ஒரு சில கேண்டிடேட்ஸ்க்கு வேக்கன்சி இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர், ஃபீல்டு அசிஸ்டன்ட், ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ரெக்கார்ட் கிளர்க்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிடி ஜென்ரல் பார்த்திங்கன்னா 9 இருக்குது. ஸோ ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா 4 வேக்கண்ட் இருக்குது. அதுக்கப்புறமா பிசி கேட்டகரி பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரியில் 25, பிசி ஜென்ரலில் ஒரு 4 இருக்குது. பிசி அதாவது விமனுக்கு கொஞ்சம் ஒரு 7 ப்ளஸ் விமன் பிஎஸ்டிஎம் ஒரு வேக்கண்ட் இருக்குது. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நாளைக்கு கவுன்சிலிங் போகும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எம்பிசி ஜென்ரல் 24, 4 எம்பிசியில் கொஞ்சம் ஒரு 20 வேக்கண்ட், 24, 28 கிட்டே இருக்குது. பிசிஎம் அதிகமாக 30 + 7 37 இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்சி கேண்டிடேட் பார்த்திங்கன்னா எஸ்சியில் அதிகமாகவே இருக்குது. 208 + 26 இருக்குது. அதே எஸ்டி பார்த்திங்கன்னா 48 + 3 இருக்குது. ஸோ எஸ்சி வேக்கன்சி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் ஜட்ஜு, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு இருக்கும். அப்புறமா சென்னையில் உள்ள ஜுடிஷியல். ஸோ அதில் வேக்கண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா இதில் ஓரளவுக்கு வேக்கண்ட் இருக்குது. இது கடைசியாக தான் ஃபில் ஆகும். மேக்ஸிமம் எல்லோரும் கடைசி ஆப்ஷனாக தான் இதை வச்சுருப்பாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா 19 + 4 ஜிடி. ஸோ பிசி பார்த்தோன்னா 33 + 6 இருக்குது. ஸோ எம்பிசி பார்த்திங்கன்னா 28 ஒரு 8. ஸோ அதுக்கப்புறமா எஸ்சி பார்த்திங்கன்னா 16 + 5 இருக்குது. எஸ்டி பார்த்திங்கன்னா 3 + 1 இருக்குது. ஸோ இதில் ஓவராலாக 228 வேக்கண்ட் இருக்குது. ஸோ அவங்க கேட்டகரியில் பார்த்து வச்சுக்கோங்க எங்கெந்த அந்த ஊரில் இருக்குது அவைலபிள் அப்படின்னு சொல்லி. இது ஹெச்ஆர்என்சியில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது ஒரே ஒரு வேக்கண்ட் தான் இருக்குது. அது ஜிடியில் விடோ கேட்டகரி உள்ளவங்களுக்கு தான் இருக்குது. அது அவங்களுக்கு மட்டும் தான் போகும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பவர் இது வந்து எஸ்டியில் உள்ள கேரி ஃபார்வர்டு வேக்கன்சி 27 வேக்கன்சி இபி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது. ஸோ அது எஸ்டி மட்டும் தான் ஃபில் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் இருக்கிற வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஜிடியில் இருக்குது, ஜிடி பிஎஸ்டிஎம்லேயுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் கடைசி ஆப்ஷன் எடுப்பாங்க எல்லோரும். பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லேயும் வேக்கன்ட் இருக்குது. ஸோ எம்பிசிலையுமே இருக்குது, எம்பிசி பிஎஸ்டிஎம்மில் இருக்குது. எஸ்சி கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 4 + 1, எஸ்டியில் ஒரு வேக்கண்ட், மொத்தம் ஒரு 41 வேக்கண்ட்டு, 49 வேக்கண்ட்டு இதில் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸு. இது பிளைண்ட் கேட்டகரிக்கு இது மேக்ஸிமம் யாருக்கும் இதாகாது. கடைசி நாள் தான் ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அர்பன் ஹேபிட்டேட்டில் ஒரு வேக்கண்ட் இருக்குது. இது எஸ்டி. ஸோ இதுவும் எஸ்டி கேண்டிடேட் வந்தால் மட்டும் தான் ஃபில் ஆகும். ஸோ அடுத்தது தமிழ்நாடு வக்பு 4ல் ஒரு 5 வேக்கண்ட் இருக்குது. இது பிசிஎம் கேட்டகரி மட்டும்தான். ஸோ அவங்க எடுத்துக்கலாம். வேறு என்ன வேக்கண்ட் இருக்குன்னா ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் ஓவராலாக ஒரு 17 வேக்கண்ட் இருக்குது. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக கொஞ்சம் ஒரு சில வேக்கன்சி இருக்குது. அதை நம்ம இப்போ என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். எல்லோரும் அவங்கவுங்க கேட்டகரி வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ நான் இதில் நியரஸ்ட்டாக எஸ்சி ஜென்ரல் இருக்குன்னா நான் அதை வச்சு சொல்கிறேன். எஸ்சி ஜென்ரல் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னு சொல்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. எதில் இருக்குது பார்த்திங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இருக்குது. அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் அதிகமான வேக்கண்டே இருக்குது. ஸோ அது அடுத்தடுத்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா லேபர் டிபார்ட்மெண்ட்டில் இங்கே வேக்கண்ட் இருக்குது. பிரிண்டிங் டெக்னாலஜி அதில் ஒரு 17 பிரிண்டிங்லேயும் இருக்குது. காலேஜ் எஜுகேஷன் இந்த 71 போஸ்ட் வந்து எஸ்சிக்கான கேரி ஃபார்வர்டு. ஸோ அவங்களாக தான் ஃபில் பண்ண முடியும். அவங்களாம் அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். நல்ல டிபார்ட்மெண்ட் தான். ஆதி திராவிடர் வெல்ஃபேர் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் கன்னியாகுமரி இருக்குது. செரிகல்ச்சர், டெக்னிக்கல் எஜுகேஷன், ஸோ டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டு, டவுன் கண்ட்ரி பிளானிங்கு, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனு. இப்போ நீங்கள் ஒரு பிசி கேட்டகரி இருக்குன்னா இப்போ எம்பிசி இருக்குன்னா எம்பிசிக்கு நிறைய, எம்பிசி பிஎஸ்டிஎம்க்கு நிறைய பார்த்துக்கணும். பிசியாக இருந்தீங்கன்னா பிசி ஜென்ரலு, இது பிசி விமனுக்கு உள்ளது. ஸோ அதெல்லாமே உங்கள் கேட்டகரினா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது பாருங்கள் எஸ்சியில் மட்டும் நான் சொல்கிறேன். திருவண்ணாமலையில் இருக்க ஒரு வேக்கண்ட்டு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, ரூரல் டெவலப்மெண்ட்டு. ஸோ அப்படியே பார்த்தோன்னா
சென்னை சவுத் டிவிஷன் இது கமர்ஷியல் டேக்ஸில் 2 வேக்கன்ட் இருக்குது. கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் 1 இருக்குது. ஸ்டேட் கன்சியூமர் ரெட்ரஸல் கமிஷன் இது கமிஷனில் ஒரு 2 வேக்கன்ட் இருக்குது. அச்சீவ்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரிக்கல் ரிசர்ச் 1 வேக்கண்ட்டு. சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட்டில் 2 வேக்கண்ட்டு. எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங்கில் 2 வேக்கண்ட்டு. ஸோ அடுத்து மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த்தில் இங்கே ஒரு 2 வேக்கண்ட் இருக்குது. ஸோ அடுத்து அதாவது மொத்தமாகவே இருக்குது. அதாவது அந்தந்த கேட்டகரிக்கு அவங்க பார்த்துக்கிறங்க. என்சிசி டிபார்ட்மெண்ட் 1, ஸ்கூல் எஜுகேஷனில் அதிகமாக இருக்குது, ஒரு 15 வேக்கண்ட் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு வெல்ஃபேர் 1. ஸோ பப்ளிக் அண்ட் எட்டிமாலஜி 1. அப்புறம் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசனில் ஒரு 14 வேக்கண்ட் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஜூனியர் அசிஸ்டண்ட்டு ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்தில் இருக்கிறது அந்த வேக்கண்ட்டு. அது இல்லாமல் அதே ரூரல் டெவலப்மெண்ட் இருக்குது. பில் கலெக்டர் டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்டில் வேக்கண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓவராலாக நம்ம கன்சிடர் பண்ணோன்னா இதெல்லாமே அந்தந்த டிபார்ட்மெண்ட் தான் பார்த்துக்கிறோங்க. ஏன்னா அதுக்குன்னு பார்த்திங்கன்னா ப்ரிசன் டிபார்ட்மெண்ட் இருக்கும், சோஷியல் வெல்ஃபேர் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு 2 வேக்கண்ட்டு, வெல்ஃபேர் ஆஃப் நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் ஒரு வேக்கண்ட்டு, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் ஃபீல்ட் அசிஸ்டண்ட்லாம் கடைசி ஆப்ஷன் வச்சுக்கிறோங்க. அசிஸ்டண்ட் எடுக்கலாம் 4 வேக்கண்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட் 1, ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் 1, டைரி டெவலப்மெண்ட் 1, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் ரெக்கார்டில் இருக்குது ஆர்சின்னு சொல்லுவாங்க, அது ஒரு வேக்கண்ட்டு. இது எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் வேக்கண்ட் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலுக்கு இன்னும் ஒரு 230 வேக்கண்ட் இருக்குது. எஸ்சி ஜென்ரலுக்கு, எஸ்சி விமனுக்கு ஒரு 59 வேக்கன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்டி ஜென்ரலுக்கு ஒரு 83 வேக்கண்ட், எஸ்டி விமனுக்கு ஒரு 2 வேக்கண்ட். அது இல்லாமல் பிஎஸ்டிஎம் இருந்தால் நீங்கள் பிஎஸ்டிஎம்மும் சேர்த்துக்கலாம், ஜிடியும் நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களோட கேட்டகரியும் சேர்த்துக்கலாம். சரிங்களா. விமனாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் சேர்த்துக்கலாம், விமன் சேர்த்துக்கலாம், பிஎஸ்டிஎம் இருந்தால் கூடவே பிஎஸ்டிஎம்மும் சேர்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி எம்பிசிக்கு ஒரு 59 + 25 இருக்குது. பிசி ஜென்ரல் பார்த்திங்கன்னா 67, பிசி விமன் பார்த்திங்கன்னா 22. ஸோ இது ஒட்டுமொத்தமாக இருக்கிற வேக்கன்சிஸ். இதில் பார்த்தோம்னா பிசிஎம் ஜென்ரல் பார்த்திங்கன்னா 40 + ஒரு 12 வேக்கண்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஜிடி ஜென்ரல் பார்த்திங்கன்னா 36 + ஒரு 13 வேக்கண்ட் இருக்குது. நீங்கள் பிஎஸ்டிஎம் மட்டும் சேர்த்துக்கலாம், ஜிடி ஜென்ரல் இந்த பிஎஸ்டிஎம்மும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து எஸ்சிஏ இதெல்லாமே பார்த்துக்க வேண்டியதான். ஸோ ஓவராலாக இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு ஒரு காமனாக ஓரளவுக்கு போகிறதுக்கான வேக்கண்ட் இருக்குது. இன்னும் ஒரு நாள் கொஞ்சம் நார்மலாக போகும், அதுக்கப்புறம் சில கேட்டகரிக்கு மட்டும் தான் போகும். ஸோ பார்த்துக்கோங்க, உங்கள் டிபார்ட்மெண்ட் என்ன சூஸ் பண்ணுறதுன்னு ஒரு லிஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க.